ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தார்களா? 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். விஜய் பேச்சுக்கு எதிராக சர்ச்சையை கிளப்பிய தாவேகா வேட்பாளர். தமிழக அரசியல்ல புதிய சர்ச்சையை கிளப்பும் வகையில சேலம் மாவட்டத்துல ஓட்டுக்கு பணம் வழங்கப்பட்டதா தாவேகா வேட்பாளர் ஒருவர் தெரிவிச்சிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனாலேயே நமக்கு வந்து கடைசி 2 நாள்ல டோட்டலா டேமேஜ் ஆச்சு. திருச்சியில நடைபெற்ற நன்றி அறிவிப்பு கூட்டத்துல முதல்வர் விஜய் பணம் ஜாதி அரசியலை முறியெடுத்தோம் அப்படின்னு உறுதியா பேசியிருந்த நிலையில இந்த தகவல் எதிர்மறையான கேள்விகளை எழுப்பியிருக்கு. என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம். திருச்சியில நடந்த கூட்டத்துல விஜய் திமுகவை கடுமையா விமர்சித்து தற்கொலை என்று கூறியவர்கள் இன்று அரசியல் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருந்தாங்க. மேலும் தாவேகா ஆட்சி அமைந்தா ஊழல் லஞ்சம் எதுவும் இருக்காது, பணம் கொடுத்து ஓட்டு வாங்கும் அரசியல் முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வலியுறுத்தியிருந்தாங்க. ஆனா இதற்கு மாறா ஓமலூர் தொகுதியில தாவேகா சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் அதியமான் வெளியிட்ட பேச்சு தற்போது சர்ச்சையை தூண்டியிருக்கு. அவர் நிர்வாகிகள் கூட்டத்துல பேசிய போது பக்கத்துல சேலம் மேற்கு தொகுதியில தாவேகா வேட்பாளர் லட்சுமணன் வாக்காளர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கியதாலதான் எங்கள் தொகுதியில 6000க்கும் மேற்பட்ட வாக்குகள் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி அரசியல் வட்டாரத்துல பெரும் விவாதத்தை கிளப்பி இருக்கு. நான் பாக்குறதுல ஒரு 3 விஷயங்கள் 3 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். அதான் நம்ம தோல்விக்கான காரணம். ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து நம்ம சேலம் மேற்கு அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே வந்து 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். அதனாலேயே நமக்கு வந்து கடைசி 2 நாள்ல டோட்டலா டேமேஜ் ஆச்சு. நம்ம ஒர்க் பண்ண விஷயமா வந்து சரி, நான் மக்கள்கிட்ட போய் சேர்த்து நான் எல்லா நல்ல விஷயமும். ஓட்டுக்கு காசு கொடுக்காம வெற்றி பெற்றோம் அப்படின்ற விஜயோடைய கூற்றுக்கு முரணா அவருடைய கட்சியில இருந்தே இத்தகைய குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது கவனத்தை ஈர்த்திருக்கு. இதனால தாவேகா தலைமையிடம் விளக்கம் கேட்க வேண்டிய சூழலும் உருவாகி இருக்கு. அதே நேரத்துல எதிர்கட்சிகள் இந்த விவகாரத்தை அரசியல் ஆயுதமா பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் அதிகரிச்சிருக்கு. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.